வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கப்புறம் சில டவுட் எல்லாம் கேட்டிருக்குங்க இல்லையா, அந்த டவுட் எல்லாமே இன்னைக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு கால் லெட்டர் வரும், நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் போய் எடுத்துக்கங்க. இதுதான் அந்த லிங்க்கு. எல்லா போஸ்டிங்க்கும் இதிலே இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, அங்கே என்ன கேப்ச்சா வருதோ அது கரெக்டாக கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருங்க அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 38 மாவட்டத்துக்கு வந்துருச்சான்னு கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே வந்துருச்சு ரிசல்ட்டு. 8 மண்டலங்களாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ சென்னைனா சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் உரிய ரிசல்ட் கிடையாது. சென்னைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மாவட்டங்கள் கவர் ஆகுது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டும் அடங்கும். ஏன்னா சில மாவட்டங்கள் பேர் அவங்க தனியாக கொடுக்கல அப்படின்னாலும் அந்த நியர்பை இருக்கக்கூடிய மண்டலத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது பொருந்தும். இப்போ பாருங்கள், சில பேர் திருப்பூர் எங்கே தெரியல அப்படி கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய மண்டலம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மண்டலத்தில் தான் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இது போல் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டலம் எதுவோ அதில் போய் உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் என்னென்னா, என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்குறீங்க. இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. தாங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள். நீங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண சொன்னாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு அசல், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாலும் சரி 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்காங்க. ஜெராக்ஸ் போட்டுட்டு சுய சான்று இடணும். அதாவது உங்களோட அட்டஸ்டேஷன், உங்களோட சிக்னேச்சர் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இதை வந்து தவறாமல் பார்த்துக்கணும். 2 செட்டு, அதில் உங்களோட சுயசான்று கையொப்பம் இருக்கணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும். உங்கள் சிக்னேச்சர் அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் இருக்கணும்னு பார்த்துக்காங்க. அப்புறம் இந்த இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரி என அறிந்த பிறகே அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்விற்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லை எனில் தேர்வுகள் செய்முறை தேர்விற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ நீங்கள் எடுத்துக்க போகிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் சரி, ஜெராக்ஸும் சரி, தெளிவானதாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு கிடையாது. இன்னும் நீங்கள் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவீங்க. லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சில பேருக்கு டவுட் வருது. அதாவது உங்களோட நேம் மாறிடுச்சு அப்படிங்கிறீங்க. நேம் மாறிடுச்சுன்னா டோட்டலாக உங்கள் நேம் மாறினா அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தது, அதாவது ஏ போகிற இடத்துல ஈ போட்டாங்கன்னா அது ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஆதார் கார்டு, இல்லைனா பெர்மனண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடி கார்டு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஐடி கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ப்ரூஃப்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அது தவறு இல்லை. அதே போல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேருக்கு நேராக இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்னொரு டவுட் என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்கன்னா, செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் செகண்ட் லிஸ்ட் அவங்க கொடுப்பாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டு தான், சந்தேகம் தான். அவங்க வந்து செகண்ட் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு செய்முறை தேர்வு முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கும்போது தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அது ஃபைனல் லிஸ்ட்டுக்காக சேர்த்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்குறது. இது வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தானே ஃபஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க, இன்னும் செய்முறை தேர்வுக்கே போகல. அப்படி இருக்கும்போது இதுதான் அவங்க ஃபைனல் லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை செகண்ட் லிஸ்ட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். வந்துச்சு இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இஷ்யூ வருதுங்கிறீங்க. டேட் ஆஃப் பர்த் இஷ்யூ வருதுன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் நீங்கள் ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை தவறுதலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது போட்டிருந்தா, நீங்கள் ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இன்னொன்று, அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கணும். அவங்க கேட்ட போஸ்டிங்க்கும் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, ஆனால் உங்களுக்கு ஏஜ், அதுக்குரிய ஏஜ் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அதுக்குரிய ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லலாம். அது பார்த்துக்கங்க.
நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. செலக்டட்ன்னு நேம் வந்திருக்குன்னு கொஞ்சம் ஹேப்பியா ஷேர் பண்றீங்க. நிஜமாவே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அடுத்த கட்டமும் உங்களுக்கு முக்கியமா செய்முறை தேர்வு இருந்தா, அதுவுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கும் ப்ரிப்பரேஷன் நல்லா குடுங்க. கடைசியா ஃபைனலா வந்து ஜாப் வாங்கணும். அதுதான் எங்களோட விருப்பமும். அப்புறம் சில பேருக்கு வந்து 89, 90 எடுத்தும் உங்களால போக முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. என்ன முக்கியமான விஷயம் நீங்க அங்க பார்க்கணும்னா, அந்த உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்கள விட நெறைய மார்க்ஸ் எடுத்தவங்க அதிகமா இருக்காங்க. அதாவது 94, 95 அது மாரி எடுத்தவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க குடுக்கக்கூடிய பிரியாரிட்டி அவங்க வச்சிருந்திருப்பாங்க. பிரியாரிட்டியும் பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கும் அதிகமா எடுத்திருக்கணும். ஈவன் 89, 90லாம் நல்ல மார்க் தான். இத விட அதிக மார்க் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் தான். இருந்தாலும் இன்னமும் அதிக மார்க் எடுத்து உங்களுக்கு பிரியாரிட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கலாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க 89, 88 ஓஏக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. மெயினா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு தான். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அவ்ளோ காம்படிஷன் அதிகமா இருக்கு போல. அதுல சில டிஸ்ட்ரிக்ட்ல 89, 88 கூட ஓகே. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க கம்மியா மார்க் எடுத்திருக்கலாம். அத பொறுத்து. மசால்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு 87, 88 மார்க்ஸ் எடுத்தவங்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஓரளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாரி கிரைட்டீரியா வந்து மாறும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு காம்படிஷன் அதிகம். மசால்ஸ்க்கு ஓரளவுக்கு காம்படிஷன் கம்மி. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்த மாரி மாறுது. பிரியாரிட்டி மாறுது. மார்க்ஸ் மட்டும் இங்க எடுத்துக்கல. அதனால இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த முயற்சியா வேற ஏதாவது எக்ஸாம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அடுத்து குரூப் 4 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுபோல ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதிலயே வந்து தயங்கி இருக்க வேணாம். ஓகே. ஓரளவுக்கு நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க.